வணக்கம். தமிழகத்தில் ஏற்கனவே பல சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போது நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் ரொம்ப வித்தியாசமான சட்டமன்ற தேர்தல். இது எப்படின்னா, எந்த கட்சி வெற்றி பெறும், எந்த கட்சி ஆட்சிக்கு வருங்கிறது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட, ஒரு சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மக்கள் பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக ஒரு கட்சியிலும் விவாதிக்கப்படும். இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுட்டு, எந்த கட்சி எந்த அளவுக்கு இலவசங்கள் கொடுக்குது, யார் நிறைய கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விவாதங்கள் மட்டும்தான் மேடை தோறும் முழங்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இது தவிர மூன்றாவதாக மக்கள் கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு அணி, நான்காவதாக நாம் தமிழர் கட்சி எப்போதும் தனித்து இயங்கக்கூடிய, கூட்டணி இல்லாமல் இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம். இந்த 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கும்போது ஒரு மக்கள் பிரச்சனை பேசு பொருளாக இருக்கும், விவாத பொருளாக இருக்கும். இதை தான் எல்லா கட்சியினருமே அவங்கவுங்க மேடைகளில் விளக்கமாக பேசுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது தடுத்து நிறுத்தப்படும்னு பேசுவாங்க. அப்படி இல்லைனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும், கொண்டு வரப்படும் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பிரச்சாரம் ஈடுபட்டிருக்குன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிகமான இலவசங்களை கொடுக்குமா, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிகமான இலவசங்களை கொடுக்குமாங்கிறது தான் இந்த தேர்தலை மையப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் நடைபெறக்கூடிய முக்கியமான விவாதமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் பார்க்கும்போது முக்கியமான சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படி பார்க்கும்போது கடந்த சில தேர்தல்களாகவே ஒவ்வொரு கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது பார்த்திங்கன்னா, பூரண மதுவிலக்கு அல்லது படிப்படியான மதுவிலக்கு. இன்னும் சொல்லப்போனால் முழுமையான மதுவிலக்கா அல்லது படிப்படியான மதுவிலக்கா, இதில் எதை கொண்டுட்டு வர போகிறோங்கிறத அவங்களோட தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லுவாங்க. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக கலைஞர் தலைமையில் அந்த தேர்தலை சந்திச்சுது. அந்த தேர்தலில் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முக்கியமான வாக்குறுதி அப்படிங்கிறது, ஆட்சிக்கு வந்தால் முழுமையான மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். அதற்கு மாற்றாக அதிமுக தரப்பிலிருந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியான மதுவிலக்கை அமல்படுத்துவோங்கிறது அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வரவில்லை, அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனால் கூட ஒரு வருடம் கூட அவர் அந்த பதவியில் இருக்கவில்லை. அதுக்குள்ளே அவர் இறந்து விட்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக முதலமைச்சர் ஆயிட்டார். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தி திமுக சார்பில் பேசப்பட்ட பேச்சுக்களும் விடப்பட்ட அறிக்கைகளையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முழுமையாக எடுத்து பார்த்தோம்னா தெரியும். கனிமொழி அவர்கள் பேசின பேச்சு, மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா வைரலாக வலம் வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அதன் பிறகு நடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்து விட்டது. ஸ்டாலின் முதலமைச்சராகிவிட்டார். அதன் பிறகு 5 ஆண்டு காலம் திமுகவோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் முழுமையான மதுவிலக்கையும் அவர் கொண்டு வரலை, படிப்படியான மதுவிலக்கையும் அவர் கொண்டு வரலை. எங்கேயாவது மதுபான கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றால் அந்த கடைகள் மூடப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகும். அதன் பிறகு பார்க்கும்போது மணமகிழ் மன்றங்கள் அப்படின்னு சொல்ல கிளப்புகள் மூலமாக இந்த மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான அதையும் தொடங்கி வைத்தது இந்த திமுக அரசாகத்தான் இருக்கிறது. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு மதுவிலக்கு பிரச்சனை ஒரு தேர்தலையும் ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கையிலையும் எந்த அளவுக்கு எதிரொலித்தது அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. திமுகவோட எந்த மேடைகளிலும் முதலமைச்சர் ஸ்டாலினோ மற்ற அமைச்சர்களோ துணை முதலமைச்சர் உதயநிதியோ இந்த மதுவிலக்கை பற்றி எந்த விதமான பேச்சையும் பேசுவதில்லை. மாறாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறதுல மட்டுமே தான் கவனம் செலுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முழுமையான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது படிப்படியான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுமாங்கிறத தெளிவாக அவரும் உறுதிமொழியாக சொல்லலை. அவரும் திமுகவோட போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கறது, எந்த அளவுக்கு இலவசம் கொடுத்தா மக்களுடைய வாக்குகளை பெற முடியுங்கிறது தான் அவரும் ஒரு பக்கம் பேசுகிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் திமுக மேடைகளில்
உதயநிதி என்ன பேசுகிறாரோ அதை விட தரம் தாழ்ந்து அவரை விமர்சிக்கிற சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக தரப்பிலிருந்து முழுமையான மதுவிலக்கு பற்றியோ படிப்படியான மதுவிலக்கு பற்றியோ எந்த விதமான தெளிவான உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழகத்தை ஏற்கனவே ஆட்சி செய்த அதிமுக தரப்பிலிருந்தும் முழுமையான மதுவிலக்கு பற்றியோ படிப்படியான மதுவிலக்கு பற்றியோ எந்த விதமான உறுதிமொழியும் கொடுக்கப்படவில்லை. அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முழுமையான மதுவிலக்கு பற்றியோ படிப்படியான மதுவிலக்கு பற்றியோ அவர்கள் ஒரு தெளிவான உறுதிமொழியை கொடுக்கவில்லை இதுவரை. இதுக்கப்புறம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நான்காவதாக பார்க்கும்போது 4 முனை போட்டிகளில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானும் சரி அவர்களுடைய தொண்டர்களும் சரி முழுமையான மதுவிலக்குங்கிறத மேடை தோறும் கடுமையாக பிரச்சாரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லை, அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து அந்த கொள்கையில் அவங்க மட்டும் தெளிவாக இருக்காங்க. தொலைக்காட்சிகள் நடத்தக்கூடிய இந்த விவாத நிகழ்ச்சிகளில் கூட இலவசங்களை பற்றி அதிகம் பேசுகிறாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, தனி மனித தாக்குதல்களை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களே தவிர இந்த தலைமுறை மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய அடுத்த தலைமுறையோட வாழ்வையும் சீரழிக்கக்கூடிய இந்த மது பிரச்சனையை குறித்தும் இந்த மதுவிலக்கு கொள்கையில் திமுகவோட பங்கு அதிமுகவோட பங்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி மக்கள் செல்வாக்கோட வாக்குகளை வாங்கி ஜெயிப்போங்கிற நம்பிக்கையை இந்த 2 கட்சியுமே இழந்து விட்டன. குறிப்பாக சொல்லப்போனால் எந்த அளவுக்கு இலவசங்களை கொடுத்தா ஓட்டு வாங்க முடியும் இதை மட்டுமே தான் இந்த 2 கட்சியும் சிந்திக்கின்றன. அதை பற்றி தான் பிரச்சாரத்திலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 அணிகளிலும் இடம்பெற்றுள்ள சில நல்ல கட்சிகள் இருக்கிறது. அந்த நல்ல கட்சிகள் கூட பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் முக்கியமான மக்கள் பிரச்சனையான மதுவிலக்கை பற்றி பேசுகிறதுக்கு தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நான் சொன்னது மாதிரி திமுகவும் அதிமுகவும் தங்கள் கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ நம்பி மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்துவிட்டு பல நாட்கள் ஆகியிருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்தோ தமிழக மக்கள் குறித்தோ எந்தவித கவலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரியுது. இதை வெளிப்படையாகவும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வாக்காளர்கள் இதை இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப துரதிர்ஷ்டமாக நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.